திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்த ஈஸ்வரன் கோவில் படித்துறையில் இன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடில் ஈடுபட்டனர். முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து எள் மற்றும் அரிசி மாவால் செய்யப்பட்ட பிண்டங்களை ஆற்றில் கரைத்து வழிபாடு செய்வது இந்த நாளின் முக்கிய பாரம்பரியம். இதோடு தர்ம காரியங்கள் செய்வதும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் மகாலய அமாவாசையில் சிறந்த செயல்களாக கருதப்படுகிறது. இந்துக்களில் மிக புனிதமாக கருதப்படும் தை அமாவாசை, மகாலய அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகிய 3 நாள்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். ஐதீகத்தின்படி திதி கொடுத்தால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்று நம்பப்படுகிறது. இன்று தாராபுரம் மட்டுமல்லாமல் கோவிந்தாபுரம், சத்திரம், குண்டடம், பகவான் கோவில், குமாரபாளையம், கரையூர், காளிபாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி பழம், எள்ளு, தண்ணீர் கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். மகாலய அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும், ஆண்டு முழுவதும் உணவு மற்றும் தண்ணீர் கிடைக்கும், மேலும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறும் என நம்பப்படுகிறது. தர்ப்பணம் முடிந்த பிறகு மக்கள் அருகிலுள்ள அகத்தீஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து ஆன்மீக அனுபவத்தை நிறைவு செய்தனர். TN360 செய்திகளுக்காக தாராபுரத்திலிருந்து செய்தியாளர் முனியப்பன்.